ஹாய் காய்ஸ், நம்ம சீரியல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்களே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப சாரி மக்களே, லாஸ்ட் ஒரு 20 டேஸாக என்னால் ரியலி வீடியோ போட முடியல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸ் அண்ட் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. திரும்பி என்னடா இவன் பிரேக்கு ப்ராப்ளம் தானே, என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை நீங்கள் கேட்கலாம். பட் கொஞ்சம் ஒரு பர்சனல் விஷயம் இருந்தது, அதனால தான் என்னால் சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இந்தியா இங்கிலாந்து T20 சீரிஸ் ரிவ்யூ போட்டேன். அதுக்கப்புறம் T20 சீரிஸில் எந்த மேட்சும் ரிவ்யூவும் பண்ணல, ODI சீரிஸும் ரிவ்யூ பண்ணல. நல்ல சாம்பியன்ஸ் ஆஃப் நியூஸ் கிடச்சிது, என்னால் அதுவும் சொல்ல முடியல. எல்லாருக்கும் ஒரு பெரிய மன்னிப்பு, சாரி. இனி வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு ப்ராப்பராக வரும். 1 டே 2 டே ஒன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நீ ஷார்ட்ஸும் நான் நிறைய போட போகிறேன். ஸோ முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க மக்களே. ரொம்ப சாரி வீடியோ போடாததுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி வீடியோ ஒழுங்காக வர மக்களே தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 February 19 பாகிஸ்தான் நடக்கும்போது, இந்தியா மேட்சஸ் UAE நடக்கும்போது அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கான பில்டப் இப்போ செம்மையாக போகுது. இப்போ நிறைய டீம் பார்த்தீங்கன்னா ODI சீரிஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸ் ஆடுறாங்க. இந்தியா இங்கிலாந்து ODI சீரிஸ் ஆடுறாங்க. ஆஸ்திரேலியா மட்டும்தான் ஆடாமல் இருக்காங்க. ஸோ இப்போ தான் சாம்பியன்ஸ் ஆஃப் நிலவரம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் இங்கிலாந்து டீமை ஈஸியாக ODI சீரிஸ் ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிட்டாங்க. பிகாஸ் மொதல் 2 மேட்ச் சேசிங் தான் ஆடினாங்க, ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா செம்ம கம்பேக் சென்ச்சுரி கட்டாக்கில் நடந்தது. ஸோ இந்தியன் டீம் அதே மாதிரி சுப்மன் கில் ODI வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் 250 ஸ்ரேயஸ் நம்பர் 4 ப்ரூவ் பண்ணிட்டாரு. பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா போடுறாங்க. ஸோ இந்தியன் டீம் சீரிஸை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க 2-0. கடைசி ODI மேட்ச் அகமதாபாத்தில் நடக்குது. அது முடிச்சுட்டா இந்தியன் டீம் ஸ்ட்ரைட்டாக துபாய்க்கு டிபார்ச்சர் போவாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு. ஸோ இந்தியா இங்கிலாந்து ODI சீரிஸ் ரிவ்யூ வந்து நான் இந்த ODI சீரிஸ் முடிச்சுட்டு போடுறேன். ஸோ அது ஒரு சைடு நடந்தது. இது கண்டென்ட் கவர் பண்ணாததுக்கு ரொம்ப சாரி மக்களே. ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த டீம்லேருந்து ஒரே ஒரு சின்ன கேள்விக்குறி, பும்ரா ஃபிட்டா இல்லையா, அது மட்டும்தான். ஏன்னா மற்றபடி 14s எல்லாமே செட்டு. அப்படி பும்ரா ரூல்ட் அவுட்னா யார், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, இந்த ஒரே ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ இது மட்டும் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா பும்ரா இப்போ 99% ரூல்ட் அவுட்டு, ஃபிட் ஆக மாட்டார், கஷ்டம்ன்றாங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியல. பும்ரா வந்தால் இந்தியன் டீமுக்கு பயங்கர அட்வான்டேஜ். ஏன்னா எந்த டீமே பவராலாம் இல்லை இந்த வருஷம், கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. அதே பும்ரா இல்லைனா இந்தியாவுமே கொஞ்சம் பவுலிங்கில் அடிவாங்க. ஏன்னா ஷமி பழைய மாதிரி இல்லை, அஷ்தீப் மட்டும் தான் நம்புகிறோம். ஸோ என்ன நடக்கும் பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோவே வேறு டாபிக் தான். இன்றைக்கான வீடியோ இவன் எதை பற்றி பேச போகிறான் நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கான வீடியோ நான் வந்து SA20 and ILT20 பற்றி ஒரு சின்ன ஷார்ட்டப் 2025 லீகோட சின்ன ஷார்ட்டை பற்றி பேச போகிறேன். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. என்னடா இவன் இந்தியன் டீமு மற்ற IPL கண்டென்ட்டு மற்ற நியூஸ் தான் பேசுவான், இதெல்லாம் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் பண்ணோம், எல்லாமே சின்ன அப்டேட்டாக தரணும்னு நினச்சேன். ஸோ SA20 பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா IPL வந்து இந்தியாவும் அந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா நடத்துகிற IPL டோர்னமெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா 6 டீம்: ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் கேப்டவுன், பால் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் எல்லாம் IPL டீம் தான். ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. அவங்க வாங்கின டீம்ஸ் தான். ஸோ 2 சீசனுமே பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் தான் கப்படிச்சாங்க மார்க்ரம் கேப்டன்சியில். பட் இந்த சீசன் நடந்ததே வேறு, பட் ஆல்மோஸ்ட் நடந்து வந்தாங்க. ஸோ இந்த சீசன் ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சுமே மும்பை MI கேப்டன் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தானாங்க. அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் மும்பை ஜெயிச்சாங்க. பட் யாருமே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆனவங்களே ஃபைனல்ஸ்க்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் அதான் நடந்தது. MI கேப்டன் ஃபஸ்ட்டு 2 சீசன் லாஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க. பட் இந்த சீசன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி ரஷீத் கான் கேப்டன்சியில் ஃபஸ்ட் பிளேஸ் முடிச்சாங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 3rd பிளேஸில் முடிச்சாங்க. பட் அங்கேருந்து போராடி ஜோஹானஸ்பர்க் பாலை தோக்கடிச்சிட்டு ஃபைனல்ஸில் திரும்பி வந்து MI கேப்டனை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் எடன் மார்க்ரம் கேப்டன்சியில் வேறு லெவலாக ஃபார்ம் ஆனாங்க. 3வது ஃபைனல் அது. ஸோ இந்த ஃபைனலுக்கு ஒரு செம்ம எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா 3வது ஹேட்ரிக் கப் அடிப்பாங்களா சன்ரைசர்ஸ், இல்லை ஃபஸ்ட் டைம் MI கேப்டன். இது ஒரு இந்த ஒரு ட்ராஃபி மட்டும்தாங்க அவங்களுக்கு கேபினெட்டில் இல்லை, மற்றபடி எல்லாமே இருந்தது. ILT20 மும்பை பேஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஜெயிச்சாங்க, MLCலையும் MI பேஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஜெயிச்சாங்க, WPL ஜெயிச்சாங்க, IPL இருக்குது, சாம்பியன்ஸ் லீக் இருக்குது. இத்தனை இருக்குது மும்பைக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கப் இல்லை. ஸோ இவங்க அடிப்பாங்களா ரஷீத் கான் கேப்டன்சிலாம் இருந்தது. பட் மேட்ச்சுக்கு போகும்போதே செம்ம டீமாக இருந்தது மும்பை தான். SRH வந்து ததிகினோத்தமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க லீகை. பட் MI கேப்டன் செம்மையாக ஆரம்பிச்சாங்க. செம்ம பேட்டிங் நினைப்பாக இருந்தது. ராசி ஆண்டர்சன், அதுக்கப்புறம் கார்னர் எஸ்டேசன், அதுக்கப்புறம் ஏன் ரிக்கில்டன் நடுவில் வந்து செம்மையானார். ஜார்ஜ் லிண்டு, போல்ட்டு, ரபாடா, ப்ரூவிஸ் செம்ம டீமாக இருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டே யார் கப்படிச்சாங்கன்னு பார்த்துலாம். MI ஃபஸ்ட் பேட்டிங் ஆடி 181 அடிச்சாங்க. இன் ரிப்ளை எடன் மார்க்ரம் கேப்டன்ஸில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 110 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ காம்ப்ரிஹென்சிவ் ஈஸி வின். அண்ட் மும்பை கேப்டன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு தடவை ஃபைனல் வந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு தடவை செமிஃபைனல் குவாலிஃபை இருக்காங்க. இந்த சீசனே கப் அடிச்சிட்டாங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். டியூ எங்குமே இல்லை, எல்லாமே பண்ணாங்க. கோச் பார்த்தீங்கன்னா ராபின் பீட்டர்சன் அண்ட் ஹாஷிம் அம்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. MI கேப்டன் ஆல் ஏரியாஸ் கவர்டு. ஏன்னா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், ட்ரெண்ட் போல்ட்டு, ரபாடா, கன்னு, இது இல்லாமல் கார்பின் பாஸ், பொட்கீடர், ஜார்ஜ் லிண்டே சூப்பராக பண்ணாங்க. பேட்டிங்கில் வேண்டர்டர்சன், ரீஸ் ஆண்ட்ரிக்ஸ், ரியான் ரெகில்டன், கார்னர் எஸ்டேசன், ஜார்ஜ் லிண்டே எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ டிசர்வ் டு பி சாம்பியன்ஸ். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ட்ரெண்ட் போல்ட் ஆனால் ஸ்டாருங்க, சூப்பராக சொல்லி ஆகணும். ஏன்னா இவர் பவுலிங்கில் நிறைய மேட்ச் வந்து அடி வாங்கினார் IPL அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இங்கே SA20 சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். ஈவன் ரஷீத் கானுமே கேப்டன்சியும் நல்லா பண்ணார், பவுலிங் நல்லா பண்ணார். ரபாடா இனிஷியல் இதில் பேட்சியாக இருந்தால் கூட போக டெவலப் பண்ணார். ஸோ மும்பை கேப்டன் அவங்க பவுலிங் வச்சு இந்த ரிசோர்ஸஸ் நல்லா ஃபைன் டியூன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. பிகாஸ் அவங்க ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் செட்ஸை என்ட்ரி ஆனாங்க டோர்னமெண்ட்குள்ளே. அண்ட் தே ப்ரூவ்ட் இட் ஒன்ஸ் அகெயின்.
ஸோ வேறு லெவல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எம்ஐ கேப்டவுன். ஸோ மற்ற டீமில் என்ன ஆச்சு நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். எம்ஐ கேப்டவுன் ஃபஸ்ட் டைம் கப் அடிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ரன்னர் அப். ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து எலிமினேட்டரில், அதாவது ஃபேவ் 2+C கேப்டன்சி பண்ண டீம் சிஎஸ்கே பேஸ்ட், அதை வந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அவங்க எலிமினேட்டரில் தோத்துட்டாங்க. பால் ராயல்ஸ், அதாவது டேவிட் மில்லர், தினேஷ் கார்த்திக், ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கினது, அவங்க வந்து செமிஃபைனல் 2ல் தோத்துட்டாங்க. மற்றபடி பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் தர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் லீக் ஸ்டேஜில் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ ஓவரால் எம்ஐ கேப்டன் தான் SA20 2025 சாம்பியன்ஸ் ஆகிட்டாங்க. ரன்னர்ஸை பற்றி பேசலே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்கள பற்றியும் பேசி ஆகணும். என்ன கன்சிஸ்டன்சிங்கன்னா 3 வருஷம் ஒரு டீம் தொடர்ந்து ஃபைனல் வருது சும்மா கிடையாது, லேஸ்பட்ட காரியம் இல்லை. அதுவும் அந்த சைடு வந்து எல்லாருமே வீக்கு அப்படி இப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சைடு எல்லாரையும் என்ன சொல்கிறது ப்ரூவ் பண்ணிட்டு நாங்கள் ஃபைனல்ஸ் வரைக்கும் வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு. ஒன்றுமே இருக்காது அவங்க டீமில், சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் T20 பிளேஸ் கூட கிடையாது. பட் அவ்வளோ வச்சுன்னு அவங்க ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா வேறு லெவல் ஸ்கில்லு கேப்டன்சி டீம் தான். பட் தே டிசர்வ் டு லூஸ் தான். ஏன்னா இவங்களோட பெட்டர் டீமாக எம்ஐ இருந்தாங்க ஓவரால் இந்த லீக். ஸோ அதனால் தோத்துட்டாங்க. பட் எனிவேஸ் மார்க்ரம், மார்க்கோ யான்சன், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், ரிச்சர்ட் கிளீசன், கிரேக் ஓட்டன், ஒட்னில் பாட்மன், நல்ல டீம். டேவிட் பேடிங்கம், ஜாக் கிராலி செம்ம டீமாக இருந்தாங்க. பட் ஆஸ் அ ஹோல் யூனிட் அங்கங்கே பேட்சாக இருந்தாலும் ஃபைனல்ஸ்க்கு எப்படியோ வந்துட்டாங்க. பட் ஃபைனல்ஸில் அந்த கிவன் டே எம்ஐ கேப்டவுன் வாஸ் அ பெட்டர் டீம் டு வின். ஸோ அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ சன்ரைஸ் ஈஸ்டர்ன் கேப் நான் செம்மையாக இப்போ சொன்னோம் அங்கே. ஏன்னா 3 வருஷம் ஃபைனல் தான் அவ்வளோ ஈஸி கிடையாது. கன்சிஸ்டன்ஸாக பிளே ஆஃப் பண்ணாங்க. வேறு லெவல் கேப்டன்சி. ஸோ எனிவேஸ் இதுதான் SA20 ரவுண்டு. ஓவரால் எம்ஐ வந்து கப்படிச்சாங்க சன்ரைசர்ஸ் ரன்னர் அப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ILT20 பக்கம் போவோம். இது பார்த்தீங்கன்னா துபாய் கண்டக்ட் பண்ணுற IPL மாதிரி. ஸோ துபாய் ஓரியன்ட் பிளேயர்ஸ் ஆனால் அங்கே கம்மி தான். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா SA20 மாதிரி 6 டீம், இவங்களும் பார்த்தீங்கன்னா SA20 மாதிரி 3rd இயராக நடத்தின்னு வராங்க. ஸோ 2 பேரும் சேமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ILT20 இருக்கிற 6 டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் வைப்பர்ஸ், அபுதாபி நைட் ரைடர்ஸ், துபாய் கேபிட்டல்ஸ், கல்ஃப் ஜெயின்ஸ், ஷார்ஜா வாரியர்ஸ் அண்ட் எம்ஐ எமிரேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஷேர் வாங்கினாங்க. அதில் 3 டீம் உங்களுக்கு தெரியும். மீதி 3 டீம் வந்து ஓன் டீம் தான். ஸோ ILT20 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வேறு சாம்பியன்ஸ் இருந்தாங்க. ஃபஸ்ட் இயர் வந்து கல்ஃப் ஜெயின்ஸ் கப் அடிச்சாங்க. செகண்ட் ஜெயின்ஸ் எம்ஐ எமிரேட்ஸ் கப் அடிச்சாங்க. 3rd சீசன் யார் கப் அடிச்சாங்க வாங்க இவங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் போவோம். ஆனால் ILT20 செம்ம சக்ஸஸ்ங்க. ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்துமே எல்லா பிளேஸும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க இந்தியா தவிர. பட் ஓவரால் ஒரு செம்ம குளோபல் லீகாக ஃபார்ம் ஆச்சு. குடோஸ் டு த கிரியேட்டர்ஸ். ஸோ இதில் ஃபைனல்ஸ் யார் ஆனாங்க பார்த்தீங்கன்னா டெசர்ட் வைப்பர்ஸ் அண்ட் துபாய் கேபிட்டல்ஸ். இவங்க யாரையான்னு கேட்டிங்கன்னா 2 சீசன்லேயும் ரன்னர் அப் ஆன டீம்ஸ். ஃபஸ்ட்டு சீசனில் ரன் அப் ஆன டெசர்ட் கேபிட்டல்ஸ் வந்து டெசர்ட் வைப்பர்ஸ் வந்து கல்ஃப் ஜெயின்ஸ் கிட்ட தோத்தாங்க. அந்த துபாய் கேபிட்டல்ஸ் வந்து எம்ஐ எமிரேட்ஸ் கிட்ட செகண்ட் சீசனில் தோத்தாங்க. ஸோ 2 ரன்ஸ் அப்பும் ஃபஸ்ட் டைம் ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ ஒரு நியூ வின்னர் நம்ம எதிர்பார்த்தோம். SA20 மும்பை கேப்டன் எப்படி நியூ வின்னர் ஆனாங்களோ அங்கேயும் இந்த மாதிரி ஒரு நியூ வின்னர் தான் நம்ம எதிர்பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேப்டனாக சிக்கந்தர் ராசா இருந்தார். ஏன்னா சாம் பில்லிங்ஸ்க்கு பிக் பேஷ் டியூட்டி இருந்தது. ஸோ அங்கே இருந்ததால் ராசா. பட் ஓவரால் கேப்டன் வந்து பில்லிங்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ராக்கி ஃபெர்கூசன் தான் கேப்டன். ஸோ செம்ம மேட்சப்பாக இருந்தது. பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே கப் அடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா துபாய் கேபிட்டல்ஸ் தான். யார்? டெல்லி கேபிட்டல்ஸ் ஓன் ஃப்ரான்ச்சைஸ். சந்தோஷப்படணும் டெல்லி ஃபேன்ஸ்லாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க ஒரு கேபினெட் பார்க்குறாங்க. அதுவும் கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேமங் படானி. இவர் தான் வந்து இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து புதுசாக அப்பாயிண்ட் ஆகிருக்கிற கோச். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா IPL ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன்சியில் டீம் வச்சு கப்படிக்க வச்சிருக்காரு. அதுவும் எங்கள் துபாய் டெல்லி பேஸ்டு தான். பட் துபாய் கேபிட்டல்ஸ்க்கு செம்ம செட்டப்ங்க. அவங்க டீமே ஒரு கன் டீமு. சிக்கந்தர் ராசா, டாசுன் சனக்கா, ரோமன் போவல், அதுக்கப்புறம் குல்பதி நைபு, ஷாய் ஹோப், டேவிட் வார்னர், அதுக்கப்புறம் சமீரா, ஓபர்ட் மெக்காய், கயஸ் அஹமத். ஒரு வீக் பவுலிங் அட்டாக் தான். பட் சமோ தேர்த்து வந்தாங்க. கன் பேட்டிங் டீமு. அண்ட் தே டிசர்வ் டு வின். டெசர்ட் வைப்பர்ஸ் கிட்ட வந்து தோத்தாங்க. அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ் ஃபக்கர் ஜமான், வனிந்து வாசரங்கா, ராக்கி ஃபெர்கூசன் யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு. பட் இனிமேல் செம்ம ஃபைனலாக போச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து லீக் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் முடிச்சாங்க. அதே துபாய் கேபிட்டல்ஸ். டெசர்ட் வைப்பர்ஸ் வந்து செகண்ட் பிளேஸ் முடிச்சாங்க. எம்ஐ எமிரேட்ஸ் 3rd, ஷார்ஜா வாரியர்ஸ் 4th. எம்ஐ எமிரேட்ஸ் ஷார்ஜா எலிமினேட்டர் ஆனாங்க. எம்ஐ தோத்துட்டு ஷார்ஜா ஜெயிச்சாங்க. எலிமினேட்டர் செமிஃபைனல் 2ல் ஷார்ஜா டெசர்ட் வைப்பர்ஸ் ஆனாங்க. அதில் ஷார்ஜா வாரியர்ஸ் தோத்து டெசர்ட் வைப்பர்ஸ் ஃபைனல்ஸ் வந்தாங்க. ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்துருவோம். 188 அடிச்சாங்க டெசர்ட் வைப்பர்ஸ். ஏன்னா செம்ம டோட்டல். மேக்ஸ் ஹோல்டன் அண்ட் சாம் கரன் 50 அடிச்சாங்க. 189 அடிச்சா வின்னு நிலைமையில் ஃபஸ்ட்டு செம்ம ததிகினத்துவம் ஆனாங்க துபாய் கேபிட்டல். வார்னர், அதுக்கப்புறம் வந்து குல்பதி நைப்லாம் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷாய் ஹோப் அண்ட் ரோமன் போவல் செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. போவல் ஒரு செம்ம நாக்கு 63, ஷாய் ஹோப் ஒரு 42, ஷனக்கா ஒரு 20 கேமியோ அடிச்சார். பட் எண்ட் ஆஃப் த டே எக்ஸ் கேப்டன் சிக்கந்தர் ராசா பேட்டிங்கால் தான் ஜெயிச்சாங்க. என்ன இன்னிங்ஸ்க்கு 11 பால் 30 ரன் செம்மையாக ஆடினார். அதுவும் முகமது ஆமீர் ஓவரில் வச்சு செஞ்சார் 4-4. ஸோ அது டிசர்வ் டு வின். அண்ட் லீக் ஸ்டேஜ் முழுக்க டாமினண்ட்டாக இருந்தாங்க. டெசர்ட் வைப்பர்ஸ் ஷார்ஜா வாரியர்ஸோட இவங்க ஒரு நல்ல டீமாக இருந்தாங்க. பவுலிங் அங்கே வீக்காக இருந்தாலும் துபாய் கேபிட்டல்ஸ் சம்மவ் புல் இட் ஆஃப். குடோஸ் டு தெம். ஹேமங் படானி, அதுக்கப்புறம் வேணுகோபால் ராவ், உன்னாவ் பட்டேல் இவங்க தான் கோச்சிங் ஸ்டாஃப். ஸோ வேலோல் ஹாப்பி அவங்களுக்காக. ஸோ ஃபைனலி டெல்லி கேபிட்டல்ஸ் பேஸ்டு ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஒரு கப் வச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். குடோஸ் டு சிக்கந்தர் ராசா. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவரால் டெல்லி, அதாவது அவங்க பேஸ்டு துபாய் கேபிட்டல்ஸ் டீம் தான் கப் வச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்டார் டீம்னே சொல்லுவேன். பேட்டிங் வைஸ் ஒரு கடப்பார டீம் இது. பவுலிங்கில் கொஞ்சம் வீக்கு டீம் தான். பட் சம்மவ் தேத்திட்டாங்க.
அண்ட் இந்த லீங்கே அதாங்க, இந்த ILT20 மொத்த இன்டர்நேஷனல் ஸ்டார்ஸையும் ஒரு குடும்பமாக சேர்க்கறது தான் இந்த லீக். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட். நீங்கள் அஸ்வின் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, அவர் சொல்லியிருப்பார் ILT20 ஸ்பெஷாலிட்டி அவர் அப்பப்போ ரேப்பப்பும் பண்ணுவார். ஸோ ஐ வெரி மச் லைக் ILT20. ஸோ குடோஸ் டு துபாய் கேபிட்டல்ஸ், ஃபஸ்ட் டைம் ரன்னர் அப் ஆனாங்க, இந்த தடவை கப் அடிச்சிருக்காங்க, ஹாப்பி ஃபார் தெம். டெசர்ட் வைப்பர்ஸ் ரொம்ப பாவமாக இருக்குது, ஏன்னா இந்த ஃபைனல் அவங்க கையில் இருந்தது. 4 ஓவர் 60-55 ரன் இருந்து தோற்றுருக்காங்கன்னா நீங்கள் எந்த லட்சத்தில் அவங்க பவுலிங் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். பட் எனிவேஸ் லாக்கி ஃபெர்கூசன் தான் கேப்டன், பட் அவர் இன்ஜுரின்றதுனால ஃபைனல் ஆட முடியல. அசரங்கா ஏன் ஆடலன்னு எனக்கு தெரியல. ஃபக்கர் சமான் நேஷனல் டியூட்டிக்கு போயிட்டார். பட் மற்றபடி இவங்க அதே கன் டீம் ஆனாங்க. அலெக்ஸ் சேல்ஸ், முகமது அமீர், சாம் கரன், டான் லாரன்ஸ், அசாம் கான், ஷெர்ஃபன், ருத்தர்ஃபோர்ட், இது நிறைய பேர் ஸ்டார் பிளேஸ் தானாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு தே கேவ் தேர் பெஸ்ட். பட் என்ன 2வது தேர்வு ரன்னர் அப் ஆகிட்டாங்க, கப் அடிக்க முடியல. பட் எனிவேஸ் ஹார்ட் லக் ஃபார் டெசர்ட் வைப்பர்ஸ், செம்மையாக ப்ளே பண்ணாங்க. இதை தாண்டி அபுதாபி யுனைடெட்ஸும் கல்ஃப் ஜெயின்ஸும் லீக் ஸ்டேஜ்லேயே எலிமினேட் ஆகிட்டாங்க. பட் எனிவே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் டெசர்ட் வைப்பர்ஸ் கிட்டேருந்து. அவங்களோட ஸ்டார் பிளேஸ் ஃபைனல் இருந்திருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் மாறி இருக்கும். ஸ்டார் பிளேஸ் இருந்தால் கொஞ்சம் கை உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மனிந்து அசரங்கா ஒரு 4 ஓவர் வந்து கண்டிப்பாக ட்ரிக்கியாக இருந்திருக்கும் துபாய் கேபிட்டல்ஸ்க்கு. அதே மாதிரி ஃபக்கர் ஜமான் அட் த டாப் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஆடி கொடுத்துருவாரு. குர்பாஸ் வந்தார், பட் குர்பாஸ் அந்த அளவுக்கு இம்ப்ரெஷன் காட்டல ஃபக்கர் ஜமான் இருந்த மாதிரி. லாக்கி ஃபெர்கூசன் அவரோட ஸ்லோ டிப்பிங் யார்க்கர்ஸ், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அவர் கேப்டனாகவுமே இல்லை, ஸோ ரொம்ப கஷ்டமாச்சு. பட் சாம் கரன் டிட் இஸ் பெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், தோத்துட்டாங்க. ஸோ எனிவேஸ் ஹார்ட் லக் துபாய், ஹார்ட் லக் டெசர்ட் வைப்பர்ஸ், குட் லக் துபாய் கேபிட்டல்ஸ். செம்மையாக போச்சு இந்த ILT20. ஸோ ILT20 சாம்பியன்ஸ் துபாய் கேபிட்டல்ஸ், SA20 சாம்பியன்ஸ் எம்ஏ கேப்டன்ஸ். அவ்வளோதான் மக்களை, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ சின்ன ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்டேட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஃபிட்டாக இருக்காரான்னு தெரியல. 3rd ODI முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்தியன் டீம் சொல்ல போகிறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியன் டீமில் நிறைய சிக்கல் இருக்குது. ஸ்டாயினிஸ் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாரு, ஜாஷ் ஹேசல்வுட் ரூல்ட் அவுட்டு, பேட் கமின்ஸ் ரூல்ட் அவுட்டு, மிச்சல் மார்ஷ் ரூல்ட் அவுட்டு, அங்கே ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நியூசிலாண்டில் ரச்சினா வந்தால் ரூல்ட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவர் பால் அடி வாங்கினார் பாகிஸ்தான் மேட்சோட. அவர் என்ன ஸ்டேட்டஸ்னு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜெரால் காட்ஸியன், ஆண்ட்ரிக் நார்கியா ரூல்ட் அவுட்னு கேள்விப்பட்டேன். அதில் வந்து கார்பின் பாஸ்க் ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்காரு. பாகிஸ்தான் டீம் வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து டீமில் ஜேக்கப் பெத்தல் ரூல்ட் அவுட் மக்களே, அது ஒரு பெரிய அப்டேட். மற்றபடி ஆப்கானிஸ்தான் டீமில் எந்த ப்ராப்ளம் இல்லை, நியூசிலாந்து டீமில் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இதுதான் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்டேட்ஸ். ஸோ இன்னும் லெஸ் தென் 8 டேஸில் ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் நடக்குது அண்ட் துபாயில் இந்தியா மேட்சஸ் நடக்குது. டைம் மட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் மற்றபடி இனிமேல் நம்ம சேனல் ஃபுல்லாக ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 பற்றி அப்டேட் தான் வரும். குரூப் A எக்ஸ்ப்ளனேஷன், ஓவரால் லீக் ஃபார்மேட் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் எல்லா டீம் ஸ்குவாடு ப்ரிவ்யூ அனாலிசிஸ் எல்லாமே பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ICC சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துருச்சு. நான் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி. இனி கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக வீடியோ போடுறேன், நம்புங்க, மன்னிச்சிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க, நானும் பெஸ்ட்டை கொடுக்குறேன். இதோட சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்டேட்டில் பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்தியன் டீம் இங்கிலாண்டோட ODI சீரிஸ் ரிவ்யூ வரும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்டேட் தான் மக்களே. ஸ்டே டியூன்.